ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரிப்பா, தொடர்ந்து சனி பயிற்சியுடைய பலன்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து 5 கிரக சேர்க்கைகள் நடக்க இருக்கிறதா இருக்கு. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை குட்டி கொடுக்கும் நினைக்கிறீங்க? இந்த 5 கிரக சேர்க்கை ஒவ்வொரு வருடமும் நடக்கும். அது பிப்ரவரியில் வரும், மார்ச்சில் வரும். மேபி மார்ச் மாதம் பாருங்கள், மீனத்தில் எல்லாருமே இருப்பாங்க, இப்போ கும்பத்தில் இருக்காங்க. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, கும்பத்தில் கடைசியாக சனி பகவான் இன்னும் கொஞ்ச நாளில் மார்ச் 6 வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறார். அதுக்கப்புறம் அவரும் அங்கே போயிடுவார். ஸோ அப்போ சனியோடு சேர்ந்த இந்த 5 கிரகம் வரும்போது என்னெல்லாம் நடக்க போகுது, லாஸ்ட் 1 மந்த் சனி பகவானோட பீரியட் இல்லையா? அப்போது யார் யாருக்கெல்லாம் புத்திர சந்தானங்கள் கிடைக்க போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீங்க, ஒரு ஆள் பண்ணாலே இவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்குதுன்னா 5 கிரகமும் சனியோட சப்போர்ட்டிவ் கிரகமாக சேர்ந்து பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்கிற அற்புதமான அதிர்ஷ்டத்தை நாம் பார்க்க போகிறோம். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை அப்படின்றது எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்கும்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு விஷயம் நண்பர்களே, நமக்கு தீமை தான் நடக்கிறது, ஆனால் அந்த தீமையினால நன்மை நடக்கிறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்திற்கு எஸ்ஜே சூர்யா சொல்லியிருப்பார். என்ன சொன்னார்? 5 வருடத்துக்கு முன்னாடி உங்களை எதெல்லாம் கஷ்டப்படுத்துச்சோ அதெல்லாம் தான் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியும். காரணம், இதுக்காகலாம் நம்ம அழுதுருப்போம், இதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம், வாழ்க்கையை தொலைச்சிருப்போம். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியும். லைஃப் இஸ் நத்திங் பட் மெச்சூரிட்டி. லைஃப் இஸ் நத்திங் பட் என்னது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஏதோ வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருப்பது வாழ்க்கை. அப்போது 3ஆம் இடத்துல கெட்டவன் அந்த கெட்டது ஒருத்தன் பண்ணாமல் பாருங்க, அது உங்களுக்கு நல்லதாக மாற்றி விட்டு போயிட்டான். உங்கள் கையில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை கஷ்டப்பட்டு சேர்த்துன குறி மாதிரி சேர்த்துன காசு, அந்த காசை பிடிங்கிட்டு போனால் பாருங்க, அந்த வெறி அவன் முன்னாடின்னு நினச்சிங்க பாருங்க, ஜெயிச்சிருவீங்க. அவ்வளோதான். நான் அடிக்கடி சொல்ல, வாழ்க்கையின் சுவாரஸ்யம் எதில் அடங்கி இருக்கிறது? நம்மை நாமே ஜெயித்துக் கொள்வதில் இருக்கிறது. நம்மளே ஒரு டார்கெட் வைக்கணும். 25 லட்சம் சம்பாதிச்சு காட்டிட்டு இந்த வருஷத்தோட எண்டில் என் கதையில் நான் ஹீரோடா அப்படி சொல்லணும். அடிக்கடி என்னோட பதிவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் அது மாதிரி போடுவேன். ஒரு டார்கெட் வச்சா அதை ஜெயிச்சுட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். என் கதையில் நான் ஹீரோ, உங்கள் கதையில் நீங்கள் ஹீரோவாக இருங்க. ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. 3ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது 6 கூடிய சுக்கிரன் 3இல் மறைகிறார். விபரீத ராஜயோகம். சுக்கிரன் ஐடி சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு யோகங்களில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். ஏன் பெரிய ஷேர் மார்க்கெட்டு, பெரிய என்ன ஷேர் மார்க்கெட், உட்கார் படிங்க நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் விடிய காத்தால் எந்திரிச்சு 1 மணி நேரங்கய்யா, எனக்கான நேரத்தை நான் படித்ததுக்கப்புறம் தான் அடுத்த பணியை ஆரம்பிக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளும். இன்று நாம் படிப்பை கைவிட்டோமோ அன்றைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கைவிடுவோம். படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் முன்னுக்கு வர முடியும். 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது ஐடி சம்பந்தப்பட்ட இது படிக்கிறீங்க, இன்ட்ரோடே படிக்கிறீங்க. என்ன பெரிய புடலங்கா, நமக்கு தெரியாத விஷயம் என்று நினைத்து நீங்கள் மோத வேண்டும். நிச்சயம் ஜெயிச்சிருவீங்க. அடுத்ததாக அது ஒரு ராஜயோகமா. அடுத்து 8 குடையவன், உங்களுக்கு 7 10 குடைய புத பகவான். இந்த ஆள் என்ன பண்ணுறான், இவன் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, மறைஞ்சிட்டான். சந்தோஷம். அப்போ ரொம்ப நாளாக உங்கள் ஒய்ஃப் உங்க கூட சண்டை போட்டுருந்தாங்க, உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க, நீங்கள் பேசுகிறேன், ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. எத்தனை பேர் சார் ஒய்ஃப் கூட உட்காந்து சாப்பிட்றீங்க? காலையில் மத்தியானம் 2 நேரம் ஆஃபீஸில் போயிடுது, இரவு நேரம் வீட்டுக்கு போனால் அப்படியே அவசரமாக சாப்பிட்டு டீ பார்த்து தூங்கிடுறீங்க. we are not giving time for our valuable family. இனிமே அதை பண்ணுவீங்க. 3ஆம் இடத்துல இவர் மறையும் பொழுது, புதன் மறையும் பொழுது நடக்கும். அடுத்ததாக செவ்வாய் பகவான் 5 12 கூடியவன் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம். லேண்டு வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க. கட்டட வேலை செய்பவர்களுக்கு, சிவில் இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம், கல் மண் ஜல்லி வச்சு வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப அற்புதமான நேரம். அடுத்ததாக சூரிய பகவான், ஒரு 9 கூடையவர். இதுதான் பிரச்சனை. தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்பா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இருந்தால் அப்பாவுக்கு பிரச்சனை வரும். அப்பாவுக்கு நெஞ்சு வலி வர்றது, மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றது. யூ நீட் டு பி மோஸ்ட் டேக்கர். அது பெரிய பிரச்சனையாகும். அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அல்லாமல் என்ன ஆகும், அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் திரும்பி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும். இல்லை சார், நான் அமெரிக்காவில் இருக்கேன், நான் கலிபோர்னியாவில் இருக்கேன், நான் கனடாவில் இருக்கேன், எங்கள் அப்பாவை ஊரில் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்கார், என்னால் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மண்ணாங்கட்டி வேலை நமக்கு தேவையே இல்லை. அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய வைஸ் பிரசிடென்ட் வேலையாக இருந்தாலும் போடான்னு தூக்கி போட்டு அப்பா பாருங்கள். தட் இஸ் த ரியல் வேல்யூ. இந்த பிரபஞ்சம் உங்களை மதிக்கும், இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பான். பாருங்கள், உங்கள் டீம் லீடர்லாம் ஒரு ஆளே கிடையாது, அதோட பெரிய டீம் லீடர் இந்த காடு. உங்கள் அப்பாவுக்கு கடைசி மினிட்ஸ், உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ பக்கத்தில் இருந்தீங்க, நீங்கள் இருந்தவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா
இந்த பிரபஞ்சம் உங்களை ஆசீர்வதிக்கும். இப்போ 9ஆம் இடத்துல வரும்பொழுது அப்பாவா இன்னைக்கு வந்து அமெரிக்கா வேலையா போடான்ட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கணும். ரீசன் சொல்லாதீங்க சார், எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் சே எனி ரீசன்ஸ். அப்பா அம்மா ஒய்ஃபு நம்மளோட குழந்தை சென்சிட்டிவான நோ ரீசன்ஸ். இவர்களுக்காக தான் உங்கள் வாழ்க்கை. இதை செலவு பண்ணதுக்கப்புறம் மிச்ச நேரம் தான் பார்க்கலாம். இந்த பாலிசிக்கு நீங்கள் வருவீங்க. இல்லை சார், ஐ எம் வெரி பிஸி, ஒர்க் லைஃப் மேனேஜ்மெண்ட். தெர் இஸ் நத்திங் இஸ் ஒர்க் லைஃப் மேனேஜ்மெண்ட். ஒர்க்குக்குள்ள லைஃப் இருக்குது, லைஃபுக்குள்ளே ஒர்க் இருக்குது. ரெண்டுத்தையும் என்ஜாய் பண்ணணும். தட் இஸ் த திங். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்டமான அமைப்பு. இவர்களுடைய அதிர்ஷ்டங்களை அதிகரிக்க செய்ய எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் சாமி? அப்பா தான் பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ சூரிய பகவானை வழிபடணும். ராகுவோட சேர்ந்த சூரியன் என்பதால் சூரியனை வந்து ராகு முழுங்கிடுவார். அப்போ என்ன செய்யணும்னா, சண்டேஸில் சூரிய பகவானை சென்று காசினி இரளினிக்கு கதிரொலியாகி எங்கும் பூசணி உலகோர் போன்ற புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசியருடைய தேர்மையில் மகாகிரி வளமாய் வந்த தேசிகாயனை ரச்சிப்பாய் செங்கிதிரவனே போற்றி போற்றி. கதிரவனை வணங்கணும். சிவனுக்கு முன்னாடி சூரிய பகவான் இருப்பார். அவரை போய் பார்த்து அவருக்கு முன்னாடி சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி தாமரை செந்தாமரை வைத்து வழிபட வேண்டும். மிக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த 5 கிரக பெயர்ச்சி ஒன்றல்ல இரண்டல்ல. காலபுருஷனுக்கே 11ஆம் இடம் என்பது கும்பஸ்தானம், கும்பராசி. இந்த கும்பராசியில் உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், அதே மாதிரி உங்களுக்கு வந்து சனி பகவான், ராகு, இப்படி எல்லாருமே 11ஆம் இடத்துல இருக்கிறார்கள். 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உபஜயஸ்தானம் என்ற பொருள். அந்த உபஜயஸ்தானத்தில் இவர்கள் அத்தனை பேர் இருக்கும் பொழுது வாழ்க்கையினுடைய படிநிலை என்பது அடுத்த படிநிலைக்கு மாறுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா, பிப்ரவரி 20க்கு அப்புறம் இந்த உலகமே பெரிய பெரிய ஏற்றங்களை சந்திக்க போகிறது. ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தொடர்ந்த முன்னேற்றங்களையும் சந்திக்க போகிறது. காரணம் என்னவென்றால், ஒன்றல்ல இரண்டல்ல 5 கிரகங்களும் சேர்ந்து லாபம்ங்கிற இடத்துல ப்ரெஷர் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தொழிலை பண்ணாலும் அந்த தொழிலில் லாபம் வர்ற மாதிரியான ஒரு அமைப்பை சனி பகவான் தருகிறார், ராகு பகவான் தருகிறார், புத பகவான் தருகிறார், சுக்கிரனும் எல்லாருமா சேர்ந்து தராங்க. ஸோ அத்தனை முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. 11ஆம் இடத்தை தொடர்ந்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை தொடர்ந்து மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றங்கள் கிடைப்பது, அண்ட் ஆல்சோ புனிதமாக உங்களுக்கு வந்து முக்கியமான விஐபிகளை சந்திக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த 11ஆம் இடத்தில் ஏற்படுகிறது. ஸோ இப்போ யூ ஆர் கோயிங் டு மீட் எ நெக்ஸ்ட் லெவல் பர்சன். உங்கள் வாழ்க்கையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்கிற வரைக்கும் இப்படியே இருக்கும். இதனுடைய அடுத்த படிநிலைங்கிறது எப்போ மாறும்னா, நீங்கள் உங்களை விட சிறந்த ஒரு மனிதரை, ஒரு பெரிய மனிதரை பொருளாதாரத்திலும் அதிகாரத்திலும் அதே மாதிரி வாழ்க்கை முறைகளும் பெரிய ஆளை நீங்கள் சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா, வாழ்க்கை அடுத்த படிநிலையை அடைகிறது. அதற்கான முயற்சிகளைத்தான் இந்த பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு அப்புறம் பொதுவாகவே எல்லா ராசிகளுக்குமே நல்ல நேரம், சில ராசிகளை தவிர மற்றபடி பொதுவாகவே எல்லாருக்கும் நல்ல நேரம். ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும், நமக்கான திட்ட வரைவுங்கிறது நம்ம மைண்டில் இங்கே இருக்கணும். நமக்கான திட்ட வரைவு, அது என்ன திட்ட வரைவு? நமக்கான வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், அந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலை என்பது அதுதான் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசில் வேணும். அதெல்லாம் நீங்கள் இருக்கும் பொழுது சரியான ஆளை அந்த பிரபஞ்சம் கூட்டு உங்களோட சேர்த்தும். உங்கள் வாழ்க்கைக்கு துணை புரியக்கூடிய, உதவி செய்யக்கூடிய சரியான ஆளை என்ன பண்ணும், இந்த பிரபஞ்சம் உங்களுடைய வந்து சேர்த்து விடும். அந்த சரியான ஆளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த பிப்ரவரி 20க்கு அப்புறம் வேறு லெவலில் நீங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அதான் முக்கியமான விஷயம். இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நவக்கிரக வழிபாடுகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பீரியடில் நீங்கள் என்ன பண்ணணும், நவக்கிரகங்களை போய் பார்க்கணும். சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரிதான், நவக்கிரகங்கள் 9 பேர் இருக்கும்போது அவங்க எத்தனை பேரையும் வழிபட்டு தினமும் 9 சுற்று, நிறைய பேர் அதை சுற்றுறதே கிடையாது, அந்த 9 சுற்றுகளையும் சுற்றி நீங்கள் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிப்பிச்ச ராகவே கேதவே நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி 9 கிரகங்களையும் வணங்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஆட்கள். சுக்கிரன் லவ்வ தரார், புதன் வந்து அறிவை தருகிறார், சூரியன் புகழை தருகிறார், சனி புரட்சியை தருகிறார், ராகு பிரம்மா, இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சம்பந்தம். இவர்கள் எல்லாருமா சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது வேற லெவலில் போகும். ஸோ அப்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபோக்கஸ், திட்ட வரைவை ரெடி பண்ணிக்கோங்க. சுவாமிஜி, 5 கிரக சேர்க்கையினால மக்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கொட்ட போது, அவர்கள் எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாது நிறைய விவரங்களை சொன்னீங்க. மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்தின் மிக ஈஸியான வேலை ராம்ஜியை தொடர்பு கொள்வதுதான். உலக புகழ்பெற்ற இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவை சந்தியுங்கள், அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு நல்ல கன்சல்டேஷனாக எங்கிட்ட எடுத்துகிட்டு ஃபேமிலி ஜாதகமாக ஒன் டே வித் குருஜிலாம் போயிட்டுருக்கு. என்னோடு ஒரு முழு நாள் செலவழித்து பார்க்கின்ற திட்டங்கள் எல்லாம் என்னை தொடர்பு கீழே இருக்கிற நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா வாட்ஸ்அப் உங்களுக்கு அனுப்புவேன். இன்ஸ்டா பேஜெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லும் ஒரு சத்தியத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்றைக்குமே சுனாமி வருது, உலகம் அழியுது, எப்படி ஆயிரும் அந்த சாப்டருக்குள்ளே போகிறதில்ல. பாசிட்டிவான விஷயம். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்
இத்தனை பழைய பதிவுகள்லாம் இத்தனை வெற்றிகள் கொடுத்த அனைவருக்கும் உள்ளார்ந்த நன்றி. இந்த ஒவ்வொரு கமெண்டையும் நான் நேரடியாக பார்க்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன். அதனால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை போடுங்கள். உங்களுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரிவிங்க. அப்போ தான் அடுத்த பதிவு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியும். ஸோ வகையில் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். என்னை சந்திக்க மெசேஜ் பண்ணுங்கள், நேரில் சந்திப்போம்.